குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஹாய். நாங்க இப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இல்லைன்னா எங்களுக்கு சொல்லலாம் அஸ்மா அப்படின்னு சொல்லி. அஹ், இது எப்படி நாங்க கொஞ்சம் லேட்டா தான் செய்றோம் இல்லையா? உங்களோட நிறைய பார்ட் கவர் ஆயிட்டு ரிவிஷன் ஆக்கள்த. அப்ப இது இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு சாப்டரா? ஆ நாங்க கொஞ்சம் லேட்டா செய்யறோம்ன்றதால இது இம்பார்ட்டன்ட் இல்லாத உண்டா? இல்லைன்னா நல்ல ஹார்டான ஒரு பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? சரியா, பிழையா கணக்கு போட்டுறக்கூடா. இது எப்படின்னு சொன்னா ஈஸியானது. சேம் டைம் பாருங்க, நீங்க 2015 இருந்து 2024 மட்டுக்கும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ரெண்டு கொஸ்டினாலும் ஒரு இயர்ல வருது. சரியா, அப்ப நாங்க இவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்கணும் விளங்குதா? அதே நேரம் இந்த டாபிக் இன்றைக்கு நாங்க எடுத்துக்க டாபிக் எங்களோட லைஃபோட மிச்சம் ரிலேட்டபிள் ஆகிக்கக்கூடிய உண்டு. சரியா, அஸ்மா, வீசிங். சரியா, இதெல்லாம் நிறைய எல்லாரோட வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரியா, இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ற ஆட்கள் வீட்டுக்கு வீடு இருப்பாங்க. சரி, அந்த அளவுக்கு இது எங்களோட ரியல் லைஃபோட ரிலேட்டடான ஒரு ஈஸியான, ஓ ஈஸின்னு சொல்லலாம். இதை விட ஹெவியா சிஎன்எஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸ் வரதில்ல, இது ஈஸின்னு சொல்லலாம் எங்களுக்கு. விளங்குதா? ஈஸியான, நீங்க இதை கவர் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா, படிச்சுட்டு இப்ப நாங்க லாஸ்டா பார்த்த லாக்ஸேட்டிவ், ஓஆர்எஸ் எவ்ரி இயர் வருது லாக்ஸேட்டிவ், அதெல்லாம் எல்லா இயரும் வருதுன்னு இல்ல. சரியா, ஆனா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்குல்ல, அஸ்மா இருக்கு தானே, இவங்க எல்லா இயரும் வருது. சரியா, சோ ஈஸியா விட்டுலாமா இந்த பாட்டை? ஆ? சும்மா விட்டு போலாமா? இல்ல, நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து நல்லா செய்ய வேண்டிய ஒரு பார்ட். சேம் டைம் நான் இந்த ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லணும், இது அட்லீஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் எடுக்கும். சரியா, மோஸ்ட் ப்ராபப்ளி 3 கிளாஸஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரியா, ஓகே. வழக்கமா நாங்க செய்யற மாதிரி என்ன, ஃபர்ஸ்ட்டுக்கே எங்களுக்கு நாங்கள் டிரெக்டாக கொஷின்ஸுக்கு போக மாட்டோம். குயிக்கா குயிக்காக தான் இப்படி நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கும். குயிக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது பாருங்க. 2015 இருந்து 4 பேஜஸ் கிட்டத்தட்ட ஃபுல்லா கொஷின்ஸ் தான் இருக்குது. சரியா, ஸோ நாங்கள் குயிக்கா ஒரு இது பார்த்துட்டு தியரியை பார்த்துட்டு தென் இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். சரியா, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அஸ்மாவோட தியரி நோட் நான் ப்ரிப்பேர் பண்ணல, என் ஃப்ரெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வெறும் கிளாஸ் ஒருத்தட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை பார்ப்போம். சரியா, எங்களோட அந்த லெக்சர் செஞ்சது, எங்களோட மெடிக்கல் ஃபேக்கல்டி லெக்சர் செஞ்சதோட நோட்ஸ் என்ன மிஸ் ஆயிட்டு, அது இதை விட அக்யூரேட்டாக இருக்கும். நான் நேத்துல இருந்ததை நான் குரூப்ல போட்டு ட்ரை பண்ணி அந்த நோட்ஸ் எடுக்க எனக்கு கிடைக்கல. நான் இந்த பழைய புக்ஸ் இருந்து அதை பார்த்து நான் இதில் ஆட் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி நீங்க இது மூலம் பாருங்க. சரியா, ஓகே. ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னா என்ன? நீங்க நான் எல்லாரும் சுவாசிக்கிற சுவாச தொகுதி, அந்த சம்பந்தமா வரக்கூடியது. சரியா, இதுல மெயினா நாங்க பேச போற நோய் டிஸ்ன்னா 2 விஷயம் தான். ஒன்று அஸ்மா, அடுத்தது சிஓபிடி, குரோனிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்றது. சரியா, இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் கொஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல என்ன anatomy பார்ட் வருது. சரியா, நாங்க உங்களுக்கு தெரியும் anatomy சொல்லி செப்பரேட்டா செய்யறது இல்ல. விளையாச்சா, நாங்க anatomy physiology செப்பரேட்டா செய்யறது இல்ல. இதுல நாங்க ஓரளவுக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். அதை வச்சு நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு செய்யலாம், நோ இஷ்யூ. நாங்க கொடுக்குற டைம் பீரியடுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கோர்ஸ் போய் எங்களுக்கு 3 இயர்ஸுக்கு செஞ்சுட்டு இருக்கல, இல்லையா? 2 இயர்ஸ் ஃபுல்லா செய்யலாது. நாங்க கோர்ஸ் செஞ்சா தியரி கூட 1 இயர் செய்யறோம். ரிவிஷன் 6 மந்த்னோ, ஆனா 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்ணல. அதுவும் கிட்டத்தட்ட 1 இயர் வருது. சரியா, உங்களுக்கும் நீங்க எக்ஸாம் சிட் பண்ற நேரம் 1 இயர் ஆகும். சரியா, இது பாருங்க, கம்பனன்ட்ஸை கேட்டிருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்லி anatomy பேஸ்ட் கொஷின் ஒன்று. சரியா, அடுத்தது பாருங்க. இது பாருங்க, இதுவும் ஒரு கம்ப்ளீட்லி anatomy பேஸ்ட் கொஷின் உண்டு. சரியா, வித் 2015க்கு முன்னாலேயும்
இந்த மாதிரி கொஷன்ஸ் இருக்கும். சரியா? கட்டாயம் நீங்க அனோட்டமி ரிலேட்டடா வந்ததை பாருங்க. ஏன்னா நாங்க அந்த அனோட்டமின்றே சொல்லி ஒரு பாட்டு உங்களுக்கு நான் செய்ய மாட்டோம், தியரியிலையும் செய்ய மாட்டோம். சரியா? சோ இந்த ஒரு ஸ்லைட்ல தந்திருக்கோம் இல்ல, ஒரு பிக்சர், ஜஸ்ட் ஒரு பிக்சர் தந்திருக்கோம் இல்ல, இது நல்லா தெளிவாக பார்க்கணும். வலைஷா, தெளிவா இதை தெரிஞ்சு வைக்கணும். ஏண்டா இந்த ஒரு பிக்சர் ஒரு கொஷனாவே வருது. விளைச்சா உங்களுக்கு இந்த இந்த பார்ட்ஸ் கேட்டு வந்திருக்குது. ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஒரு கொஷனாவே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? அதோட நீங்க யோசிச்சு பாருங்க, ஏ லெவல்ல ஒவ்வொரு பார்ட்ஸா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனா, இந்த பார்ட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, சரியா, தென் அதோட லொகேஷன் என்ன, இது தெளிவா ஸ்டடி பண்ணும். கொஞ்சம் அதை ரீகேப் பண்றது தானே, கொஞ்சம் அதை நினைவூட்டுறது தானே. நினைவூட்டினா என்ன, அந்த கொஷனுக்குரிய மார்க்ஸை ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் தானே, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ஆக முக்கியம். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த எக்ஸாமை சிட் பண்ணி பாஸ் பண்ணுங்க லைசன் எடுக்கணும்னு இல்லை. நீங்க ஸ்மார்ட்டா வேலை பார்த்தாலே செய்யலாம். சரியா? அந்த பேசிஸ்ல சொல்றேன். அஸ்மா இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இப்ப நான் சொன்ன அனோட்டமி பாருங்க, கொஸ்டின் வந்து இதுல தான் அனோட்டமி. இதுல என்ன அனோட்டமி? ஓ லெவல் சயின்ஸ்ல படிக்கிற விஷயமும் கூட. இதுல என்ன அனோட்டமி? பெரிய அனோட்டமி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க தமிழ்ல பார்த்தது அதை என்ன இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேரு சொல்றோம், இதுக்கு என்ன பேரு சொல்றோம், இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு தேவைப்படுறத பார்த்தா சரி. சரியா? ஓகே, அவ பிக்சரை பார்த்துக்கோங்க. இதுக்கு நாங்க சொல்ற ட்ராக்கியா, தென் ப்ராங்கஸ், அதனாலே எனக்கு தமிழ் உண்மையிலே மறந்துட்டு இதுல தமிழ் டேர்ம்ஸ் என்னண்டு. ப்ராங்கஸ் இது, தென் ப்ராங்கியோஸ் சின்ன சுவாச சிறுகுழாய், என்ன சுவாச குழாய், வாதனாளி சுவாச குழாய், சுவாச சிறுகுழாய் அப்படி வரும் இல்லையா? ட்ரக்கியான்னு சொல்ற வாதனாளி இந்த இந்த ஷேப்ல வருது. தென் சுவாச குழாய், தென் சுவாச சிறுகுழாய், அதுக்கு பிறகு என்ன வருது, இன்னும் ஆல்வியோலாய், சுவாச குறை, இதெல்லாம் சேர்ந்துதான் வருது. இதை விட இன்னும் இருக்காண்டு பார்ப்போம், நாங்க கீழே இன்க்ளூட் பண்றிருக்காண்டு. ஓகே, என்னடா கிளியர் இல்லாம இருக்கு. ஆ, அடுத்த விஷயம் என்னண்டா, ஆஹ், இது தேவையில்லை பெரிய அளவுக்கு. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. உம், கொஞ்சம் பிளரா காட்டுது. நான் லேப்புக்கு மாதிரி சேவ் பண்ற நேரம்னு நினைக்கிறேன். சரி, நான் பிளரா காட்டுறது தான் உங்களுக்கு சொல்லணும், அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இதுல சொல்ற விஷயம் இதுல என்னண்டா, நாங்க மிச்சம் டைம் குடிக்கல, குயிக்கா பார்ப்போம். லங் டிசீசஸ், சரியா, சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்ண்டு வார நேரம் நாங்க எப்படி மூணு பிரிச்சு அந்த பேசிஸ்ல ஸ்டடி பண்ணல மட்டும் சொல்றோம். த ஏர்வேஸ், த இன்டர்ஸ்டிஷியம், த பல்மனரி வாஸ்குலர் சிஸ்டம். இந்த அளவு டீட்டெயிலா டீப்பா உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இப்படி இது பாக்குறேன். நீங்க டிசீஸ் என்ன, இந்த அடுத்தடுத்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா போதும். சரியா? இது பாருங்க, இது ஆக முக்கியமான ஒன்று. என்ன? ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீசஸ். சரியா? ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வேஸ் டிசீசஸ். ஒப்ஸ்ட்ரக்டிவ், அது என்ன ஒப்ஸ்ட்ரக்டிவ் என்ன? ஒப்ஸ்ட்ரக்டிவ் என்ன? சிக்கிறது, அது அடைப்பு மாதிரியான. சரியா? இந்த மாதிரியான எங்களுடைய சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னன்ற விஷயம்தான் இதுல செல்ற. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு பிளாக், ஒரு obstruction, ஒரு அடைப்பு வரசல் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அஹ்? எங்கட என்ன நடக்க, அந்த ஏர் ஃப்ளோ, எங்கட இந்த சுவாச பை மூலம் என்ன நடக்குது, காத்து எங்கட என்ன போகுது, எங்களுக்குள்ள போற ஆக்சிஜனேட்டட் இது கொடுக்கப்பட்டு எங்கட கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட வாயுவை வெளியேற்றுறது தான் எங்கட சுவாச பை இது செய்யக்கூடிய வேலை. சரியா?
அப்ப இதால என்னன்னு சொன்னா இந்த இதுல ஃப்ளோவில் வந்து பிளாக்ஸ் வர பார்க்கும். சரியா, அந்த ஏர் ஃப்ளோவுக்கு போக இயலாம இருக்கும் இந்த மாதிரியான டிசீசஸ் வார டைம்ல. சரியா, அப்ப ஏர்வே டிசீசஸ் சொன்னால் மெயினா உங்களோட மைண்டுக்கு வர வேண்டியது அஸ்மா, அஸ்துமா, அஸ்மா இப்படின்னு சொல்றோம். சரியா, இவங்க தான் மெயினான ஃபேமஸான எக்ஸாம்பிள். சரியா, அஸ்மான்றது. அடுத்தது வந்து அடுத்த கேட்டகரியில வரக்கூடியதான் எம்பிசிமா, குரோனிக் bronchitis, bronchiolitis, bronchiectasis. சரியா, இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இல்ல. நீங்க அஸ்மா என்னன்னு மெயினா தெரியுங்கோ. ஆஹ் அடுத்தது வந்து இவங்க எல்லாம் வரப்போறது சிஓபிடி, chronic obstructive pulmonary disease. chronic நீண்ட நாளா வரக்கூடிய ஒரு பிரச்சனை, தொடர்ந்து இது இருந்திருந்தது பின்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சரியா, இப்படி பாக்குற நேரம் மேபி உங்களுக்கு போர் அடிக்குமோ தெரியா, நீங்க பயப்பட வேணாம். நாங்க குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு கொஷன் அதுக்கு மேல தியரி இந்த மாதிரி நாங்க பார்த்துட்டு போற நேரம் இதை விட கிளியரா விளங்கும். சரியா, ஓகே. அடுத்த விஷயம் இதுல தந்திருக்குது, bronchitis என்றால் என்ன? சரியா, bronchitis என்றால் என்ன பாருங்க. நார்மலா இப்படியாவே நல்ல ஸ்மூத்தா இருக்கும், நல்ல அழகா வந்து ஆக்சிஜனேட்டட் ஏர் போய் தென் கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட இது வந்து நல்ல வெளியாகும். சரியா, இதே bronchitis வந்து ஒத்துருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுது, வீங்குது. விளங்குதா, வீங்கி அது பிளாக் ஆகுது, மியூக்கஸ் கூடையா சுரக்குது, இந்த நேரம் சளி இந்த மாதிரி வர்றது. சரியா, அடுத்தது வந்து எம்ஃபிசீமா. எம்ஃபிசீமான்னு சொன்னா பாருங்க, உம் இதுல இருக்கக்கூடிய இந்த இதுகள் ஏர் பாக்கெட்ஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கும், நார்மலை விட கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். சரியா, இது அந்த அளவு டீட்டெயிலா உங்களுக்கு தேவையில்லை. சரியா, நாங்க தேவைப்பட்டால் பார்ப்போம், தேவையில்லைன்னு சொல்றது உண்மையிலேயே தேவையில்லைன்னு நீங்க பயப்பட வேணாம். சரியா, ஓகே. அடுத்தது வந்து நாங்க மெயினா பார்க்க வேண்டியது அஸ்மா. சரியா, அஸ்மாண்டா என்னண்டு ஓரளவுக்கு நீங்க கட்டாயம் தெரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இந்த பாருங்க. சரியா, உங்களுக்கு சிம்பிளா நான் விளங்குற மொழியில சொல்றேன்டா, மெயினாக இந்த ஏர்வே டிசீசஸ் இது மாதிரி வரக்கூடியது எப்பண்டா எங்களோட பாடியில மாஸ் செல்லுன்னு ஒன்று இருக்குது. சரியா, இந்த மாதிரி மாஸ் செல்ஸ் இருக்குது. இதுல என்ன பாக்கெட்ஸ் என்ன சொல்லலாம் அதுக்கு, சின்ன சின்ன குடவையா என்னது தமிழ் வேர்ட், இதுல இருக்கக்கூடிய இது அல்ல, பைகள் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இன்டர்மீடியேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. சரியா, அவங்க என்ன செய்யறது சொன்னா ஒரு அலர்ஜன்ஸ் வார நேரம், இப்ப சில பேர் பாருங்க கூட்டுற நேரம், டஸ்ட் போற நேரம் இந்த மாதிரியான ஒரு இது வரும். சரியா, ஒரு வீசிங் மாதிரி, அவங்கள மூச்செடுக்க இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரியா, அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிற நேரம் இவங்கள்ல இருந்து அந்த மீடியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுவாங்க. மீடியேட்டர்ஸ் வந்து சொல்றது மெயினா ஹிஸ்டமின், லியூக்கட்ரைன்ஸ், சைட்டோகைன்ஸ். சரியா, இவங்க தான் மீடியேட்டர்ஸ். சரி, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கேன், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே மீடியேட்டர்ஸ். இந்த டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களே. கிட்டத்தட்ட நாங்க 3 கிளாஸுக்கு பேச போறோம், நீங்க பயப்படுவாங்க நான் திருப்ப திருப்ப பேசுவேன். சரியா, அதனால நான் சொல்றேன் விளங்குது. இந்த மேஸ் செல்லுன்னு ஒன்று இருக்குது, தென் அதுல மீடியேட்டர்ஸ் வந்து ரிலீட் ஆகும். இந்த மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிறதால தான் உங்களுக்கு எப்படி வருது, இன்ஃப்ளமேஷன், வீக்கம் மாதிரி வருது. தென் அதுல இருந்து தான் சளி வருது. இதைத்தான் நாங்க சொல்றது வீசிங், இதைத்தான் நாங்க சொல்றது அஸ்மா. விளங்குச்சா, இதைத்தான் நாங்க சொல்றது அஸ்மான்னு சொல்லி. மெயினா இப்ப எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு லாஸ்டா வந்து அஸ்மான்னு கேட்டா என்னன்னு தெரியாம இருக்கும் சில பேருக்கு. சரியா, அப்ப அஸ்மான்னு சொன்னா நீங்க தெரிய வேண்டியது எங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஏர்வேஸ் மாதிரி இல்லாம எப்படி இருக்கும், சுருங்கி எப்படி வலிக்கு வந்து ஈஸியா போக இயலாத மாதிரி ஆகி வீங்கி குயிக்கா
குயிக்கா ஒரு அலர்ஜன் வந்ததுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். சரியா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் அஸ்மா அப்படின்னு சொல்றது. சரியா? விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் நான் சொல்றது அஸ்மாண்டு. அஸ்மா, அஸ்துமான்னு சொல்றது. மெயினா எங்கிட்ட நார்மலாக இருக்கக்கூடிய ஏர்வேஸ் மாதிரி இல்லாம இந்த ஏர்வேஸ் எல்லாம் வீங்கி போய்த்திருக்கும். இப்ப வீங்குற நேரம் என்னன்னா அந்த ஹோல் வந்து அந்த வலி வந்து என்ன நடக்கும், நெரோ ஆகும், சுருங்கும். சரியா? அதோட சேர்த்து கூடயா சளி, சளி சுருந்துடும். சரியா? நார்மலா மியூக்கஸ்ன்றது எங்கட பாடிக்கு நல்லது, ஏர்வேஸ்ல மியூக்கஸ் இருக்கும். சரியா? அது எக்ஸசிவாக ஓவராக வருது. சரியா? அப்ப அந்த அது வரத்தாலையும் என்ன நடக்குது, பிளாக்ஸ் வருது. சோ அவங்களுக்கு ஈஸியா, அஸ்மா பேஷண்ட்ஸ பாருங்க, ஈஸியா சுவாசிக்கலாம், ஈஸியா மூச்செடுக்கலாம். சரியா? அதுதான் நாங்க அஸ்மா அப்படின்றோம். உங்களுக்கு தெரியுமே. அடுத்தது அஸ்மாவோட மெயினான சிம்டம் என்ன, வீசிங். வீசிங்டா அவங்களுக்கு வந்து ஈஸியா மூச்செடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க வீசிங் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றேன், ஒரு சாய் சத்தத்தோட ஒரு மாதிரி வரும். நார்மலான ஒரு பிரீத்திங், நார்மலா ஒரு சுவாசிக்க கூடிய தன்மை இல்ல. அடுத்து நெஞ்ச அடைக்கிற மாதிரி ஒரே இருமிட்டு இருப்பாங்க, தும்மிட்டு இருமிட்டு. இவங்க தான் அஸ்மட்டிக் பேஷண்ட்ஸ். சரியா? இவங்க தான் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்குரியதான் மெடிசின் என்னன்னு நாங்க இன்னைக்கு பார்க்க போறது. சரியா? மெயினா இந்த எம்ஃபிசிமா, ப்ரோங்கைட்டிஸ் அதெல்லாம் விட்டுட்டு மெயினா அஸ்மாண்டா இங்க விளங்குது. சரியா? அஸ்மாவை பேஸ் பண்ணி நிறைய கொஷன்ஸ் வரப்போகுது. இப்ப நான் சொன்னேனே, அது உங்களுக்கு விளங்கிருக்குமே. இது வந்து நெரோ ஆகுது, இன்ஃப்ளேம் ஆகுது, கூடுதலா மியூக்கஸ் சுரக்குது. மியூக்கஸ் மீன்ஸ் சளி சுரக்கிறதால நடக்குது, பிளாக்ஸ் வருது, பிளாக் ஆகுது. ஏஆவே வந்து ஈஸியா போறது இல்ல. ஏஆர் வந்து ஈஸியா எங்களுடைய சுவாச பைகளுக்கு போய்த்து வருது இல்ல. சரியா? இப்படி வார நேரம் மூச்செடுக்கலாம், நெஞ்சடைக்கிற என்று சொல்ற அது மாதிரி வரும். அடுத்து வீசிங், மூச்செடுக்க சொல்ல ஒரு சாய் சத்தம் வரும். சரியா? அடுத்து வந்து ஷோர்ட், அவங்க மூச்செடுக்க சரியா கஷ்டப்படுவாங்க. தும்மி தும்மி இருமி ஒரே இரும்புறது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் நாங்க மெயினா சொல்றது வந்து அஸ்மா. சரியா? இதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் நாங்க இன்னும் தேவைப்பட சொல்ல இன் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? சிம்பிளா நான் உங்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இப்பவே சொல்லிட்டேன். விளங்குதா? மேத் செல் இருக்குது, தென் அதுக்குள்ள மீடியேட்டர்ஸ் இருக்குது. சரியா? தென் ஒரு அலர்ஜன் எக்ஸ்போஸ் ஆறு நேரம் ஒரு தூசி இல்லைன்னா ஒரு பாக்டீரியா இவங்க எக்ஸ்போஸ் ஆறு நேரம் அலர்ஜன் ரிலீஸ் ஆகுது. சோ தட் எங்களுக்கு வீக்கம், ஏர்வே obstruction, அடுத்து வந்து bronchospasm சுருக்கம். சரியா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. சரியா? தியரி கிளாஸ்னா இன்னும் நிறைய இழுத்து சொல்லலாம். சரி, நாங்க என்ன செய்யணும், கேள்விக்கு போகணுமே. அதுதான் குயிக்கா சொல்லிட வேண்டி இருக்கேன். ஓகே, இது தூண்டுற விஷயம். அடுத்தது தெரியும் தானே, ட்ரிகர்ஸ் வந்து என்னென்ன வருது பாருங்க. ட்ரிகர்ஸ் வார நேரம் என்ன, தென் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஓகே, சிம்டம்ஸ், ப்ரிவென்ஷன். சரி, இதெல்லாம் நாங்க தொடர்ந்து கொஷன்ஸோட ரிலேட்டடாவே பேசுவோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு மேபி மறந்திருந்தாலும் இன்னும் குரூப்ஸ் இருக்கேன். மெடிசின்ஸ் வார நேரம் மெடிசின் குரூப்ல நாங்க கட்டாயம் பேசுவோம். எங்களுக்கு எப்படியும் கட்டாயம் கேள்வியில வரும். சரி, மெடிசின் குரூப்ஸ் நாங்க வந்து பேப்பரோட சேர்த்து இங்கால வந்து பார்ப்போம். அந்த நேரத்துக்கு நான் சொல்றேன், கட்டாயம் நாங்க பேசுறது தான் அஸ்மா அண்ட் சிலிபஸ் விளங்கெடுத்தா அடுத்தது வந்து என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கலுமெண்டு. இப்ப நீங்க இதுக்கு ஒரு ஷார்ட் நோட் வைக்கலாம் இல்லையா? ஷார்ட் நோட் ஒன்று செஞ்சு வச்சா எப்படியுமே உங்களுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி வரதே, ஒரு 2 கேள்வியாலும் குறைஞ்சு கட்டாயம் வரக்கூடிய ஒரு பால். இது நீங்க அதுக்குரிய ஷார்ட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணி தென் அதுக்குரிய மெடிசின் குரூப்பை மெயினா இது பண்ணி வச்சு இதனால வரக்கூடிய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணா ஈஸியா அதுல மார்க்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? கட்டாயம் அஸ்மாண்டா இப்ப நாங்க இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேசினோமே, அஸ்மாண்டா இன்னொன்று விஷயம் நீங்க தெரியணும். ஸோ ஒரு ஷார்ட் நோட் எடுக்கிற நேரம் அஸ்மெட்டிக் ட்ரக்ஸ் இல்லையா, ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி எப்படியாச்சும் ஒன்று போட்டுட்டு நீங்க அஸ்மாண்டா ஷார்ட்டா இவ்வளோ சின்ன விஷயத்த இன்க்ளூட் பண்ணிட்டு தென் எத்தனை குரூப் ஆஃப் மெடிசின் நீக்கிறன்ற விஷயத்த டிவைட் பண்ணி போறேன். சரியா? ஷார்ட் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ற நேரம் மெயினா என்ன, மெயினா உங்களுக்கு தெரியும் நான் நிறையவே பேச போறேன் இந்த மெடிசின்ஸை பத்தி. பீட்டா 2 அட்ரினர்ஜிக் அகானிஸ்ட். சரியா? பீட்டா ஸ்டிமுலன்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தோம், ஹார்ட் பிரஷர். சரியா? இது மாதிரி வார நேரம் நாங்க பார்த்தோம் பீட்டா பிளாக்கர்ஸ், அவங்கள பிளாக் பண்ணா அதுக்குரிய ரிலீஃப் கிடைக்குது. அதுக்கு நாங்க சொல்றது பீட்டா பிளாக்கர்ஸ். இங்க அதுல அடுத்த பக்கம் பீட்டா
அகானிஸ்ட், பீட்டா ஸ்டிமுலன்ஸ். பீட்டாண்டா என்ன? நானே பேசிட்டு போறேன், நீங்க சொல்லுங்க பீட்டாண்டா என்ன? பீட்டா எங்க இருக்கு? ஆ? எங்க இருக்கு பீட்டா? ம்? நானே பேசி ஒரு டைம் தரல பாருங்களேன் என்ன. பீட்டாண்டா என்ன? பீட்டாண்டா ஒரு ரிசெப்டர் இல்லையா? பீட்டா ரிசெப்டர்ஸ் எங்கெங்க இருக்குது? ஆ? இல்லாட்டியும் இப்ப கெஸ் பண்ணி செல்லலாம், தெரியாட்டியும் யோசிச்சு செல்லலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சத்தை வச்சு பீட்டா ரிசெப்டர்ஸ் எங்கெங்க இருக்குது? ஹார்ட்ல எங்க? சுவாசப்பையில லங்ஸ் சுவாசிப்பையில கட்டாயம், அதனாலதான் ஸ்டிமுலன்ஸ் கொடுக்கிறோம். வேற எங்க இருக்கும்? ஹார்ட்ல ஹார்ட்ல. அதனால நாங்க பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து பிரஷர் வாரன்னு கொடுக்கிறோம். ஹார்ட்லயும் சுவாசப்பையில மட்டுமா இருக்கும்? இல்ல, இன்னும் இடங்கள்ல இருக்குது. சரியா? பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3, பீட்டா 4, பீட்டா 5 இந்த அளவுக்கு இருக்குது. சரியா? நீங்க மெயினா தெரிய வேண்டிய விஷயம், பீட்டா 1 ரிசெப்டர்ஸ் எடுத்தா மெயினா எங்கட ஹார்ட்ல இருக்குது. ஞாபகம் வைக்க ஈஸி. ஒரு ஹார்ட், பீட்டா 1. லங்ஸ் வார நேரம் மெயினா பீட்டா 2 ரிசெப்டர்ஸ் இருக்குது. ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். பீட்டா 2 2 லங்ஸ் இருக்குது. சரியா? அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஈஸியா ஞாபகம் வைக்கணும். இது காலமா எங்கிட்ட லெக்சர்ஸ்ல இருந்து எல்லாரும் சொல்லி தர ட்ரிக். அதனால எல்லாருக்கும் ஞாபகமும் கூட, நீங்க மறந்துடக்கூடாது. நீங்களும் தெரிய வேண்டியது. சரியா? அப்ப பீட்டா 2 ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் வருது. சரியா? இத மட்டும், இதுல மட்டும் பேஸ் பண்ணி கொஷன்ஸ் தனியா வந்ததும் இருக்குது. சோ நாங்க இன் டீட்டெயிலா இதை பார்க்க போறோம் கொஷன்ஸோட. சோ நாங்க இப்ப ஜஸ்ட் அது ஒரு குரூப் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகும். அது ஒரு குரூப். அடுத்தது பாருங்க, அதுக்கு எவ்வளவு விளக்கம் இருக்கு கண்டிங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மீథைல் சாந்தீன் இப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. உங்களுக்கு, எனக்கு, யாருக்கு தடுமல் வந்தாலும் டாக்டர்கிட்ட போனா தரக்கூடிய ஒன்றுதான் மெயினா என்ன? தியோஃபிலின். இப்ப டெரிஃப்ளின் அதுவும் வருது. தியோஃபிலினை விட டெரிஃப்ளின் என்ற மெடிசின் நல்லமெண்டு கூடயா பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. டெரிஃப்ளின் ஒரு நல்ல தடுமல் காய்ச்சலோட போயிட்டு பாருங்க. உங்களுக்கு தார மெடிசின்ல பிடி மார்னிங் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல தியோஃபிலின் கட்டாயம் இருக்கும், மார்னிங் ஒன்று நைட் ஒன்று குடிக்கிறதுல. சரியா? இது வந்து மீథைல் சாந்தீன் குரூப்ல வருது. இது ரெண்டாவது குரூப் ஆஃப் ட்ரக். சரியா? அடுத்தது வந்து அது ரெண்டாவது குரூப். நாங்க அதுவும் கட்டாயம் இன் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? நீங்க இப்ப ஜஸ்ட் இப்போதைக்கு மீథைல் சாந்தீன் ஒரு குரூப் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சா போதும். சரியா? அடுத்தது பாருங்க, மெஸ்கரினிக் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் பிளாக்கர்ஸ். மெஸ்கரினிக் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ்ன்றது ஒரு குரூப்ல ஸ்டடி பண்ண போறோம். சரியா? இது தவிர ஆன்டி மெஸ்கர்னிக்ஸ் என்று சொல்லுவோம் நாங்க அதுக்கு. ஆ, இது தவிர குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் மெடிசின் பாக்குற, பிரெட்னிசலோன் இதெல்லாம் கொடுப்பாங்களே. சரியா? இது இன்னொரு குரூப் பாருங்க, நாலாவது குரூப் அஸ்மா கொடுக்கக்கூடியது. சரியா? அடுத்தது அடுத்தது நான் பாக்குறது லியூக்கோட்ரைன்ஸ்ன்றது இன்னொரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸ். சரியா? லியூக்கோட்ரைன் என்ன? லியூக்கோட்ரைன் ஆன்டகோனிஸ்ட்ன்றது இன்னொரு குரூப் ஆஃப் மெடிசின். இவ்வளவுதான் நான் பார்க்க போற குரூப் ஆஃப் மெடிசின்ஸ். சரியா?
இது ஒவ்வொன்றையும் நாங்க தெளிவா தனித்தனியா கொஸ்டினோட பாக்குற நேரம் பேச போறோம். சரி, நான் ஒரு அளவுக்கு குயிக்கா ஒரு ரீகேப், ஒரு ரிவ்யூ கொடுத்தாச்சு. இதை பத்தி அஸ்மெட்டிக் ட்ரக்ஸ் இல்லைண்டா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பேசிஸ்ல. சரியா, இப்போ உங்களோட டைம் இல்லையா? நாங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 2015 மார்ச் 37. இது செய்யறதுக்கு முன்னால இந்த இன்ஹேலரை பத்தி கொஸ்டின் ஒன்றுக்கு வந்தா நல்லா இல்லையா? ஓகே, நாங்க 2016 மார்ச் 6 செய்வோம். சரி, இது கொஞ்சம் நாங்க பின்னால பார்க்க வேண்டிய உண்டு. மெயினா என்னன்ற விஷயத்த பார்த்துட்டு பார்க்கறேன் நல்லா. சரியா, ஒரு 2 to 3 minutes டைம் தரேன். நீங்க இதுக்குரிய ஆன்சர்ஸை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ற நேரம் உங்களுக்கு நீங்க மார்க்ஸ் போட்டு பாருங்க எத்தனை வருதுண்டு. வித் மைனஸ் மார்க்ஸ், மைனஸோட போட்டு பாருங்க. சரியா, அந்த தியரி பார்ட்லண்டா நான் இப்போ குரூப்ல ஷேர் பண்ணேன். தியரி பார்ட்டை பாருங்க. உண்மையிலே அது என் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ். சரியா, மோஸ்ட் ப்ராபப்லி எப்படியும் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, கியூரேட்டா தான் செய்வாங்க. சரியா, ஓகே, ஒரு 10, சாரி 1 to 2 minutes டைம் தரேன். குயிக்கா செய்யுங்க. இதுக்கு 2016 மார்ச் 6. நீங்க அதுக்குரிய ஆன்சர்ஸ் செஞ்சுட்டு chatல ஆன்சரை சென்ட் பண்ணுங்க. சரியா, அப்ப எனக்கும் ஒருக்கா பார்க்கல உங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கிறேன்ட்டு.
ஓகே, நாங்க இதுக்கு ஒரு டிஸ்கஷனை பார்ப்போம். சரியா? 2016 மார்ச் 6. சரியா? நானே கிறிஸ்டன் ரீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் இதை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க ஒருத்தர். Regarding drugs used in treatment of asthma, A. Fluticasone is a preventer medication. B. Salmeterol is a long-acting beta-2 agonist. C. Oral prednisolone should be avoided in acute asthma in patient already on inhaled steroid. D. Beclomethasone is an inhaled corticosteroid. E. Salbutamol is known to cause tachycardia. ஓகே, ஆல் ரைட். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப முதலாவது விஷயம், உங்களோட மைண்டுக்குள்ள பேசியிருக்கும் எத்தனை குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து நாங்க பார்க்க போறோம். இப்ப நான் ஃபுல்லாவே இதை அடிக்கடி பார்த்து பார்த்திருக்கேனா, உங்களுக்கு மெயினா தெரியும் பீட்டா ஸ்டிமுலன்ஸ். சரியா? தென் மீதால்சாந்தின் லிகுட்ரைன் ஆன்டகோனிஸ்ட், அடுத்து கோர்டிகோஸ்டிராய்ட்ஸ், அடுத்தது வந்து மாசல் ஸ்டெபிலைசர்ஸ். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதுல ஒரு சம்மரின்னு போட்டில்ல, அப்படி போட்டிருந்தா ஈஸியா இருக்கும். பாப்போமே. இந்த இருக்குது. சரியா? drugs used in the treatment of asthma. சரியா? bronchodilators. சரியா? bronchodilators and varniram, beta 2 agonist, methaxanthin, antimuscarinic, glucotriene receptor antagonist. சரியா? anti-inflammatory drugs and varniram, corticosteroids, mast cell stabilizers, அடுத்தது வந்து leukotriene receptor, கொஞ்சம் இருங்க, leukotriene receptor பிளாக்கர்ஸ். சரியா? அடுத்த முக்கியமான விஷயம் தெரிய வேண்டிய நீங்க, சிம்டம் பிரிவென்டர் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து சிம்டம் ரிலீவர்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இது உங்களுக்கு கட்டாயம் மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சிம்டம் ரிலீவண்டா என்ன, சிம்டம் பிரிவென்டண்டா என்னன்னு. சரி, நீங்க ஒரு கொஞ்சம் யோசிங்க. நீங்க கொஞ்சம் அந்த டேர்ம்ட மீனிங் யோசிங்க. வாட் இஸ் சிம்டம் ரிலீவர் அண்ட் தென் வாட் இஸ் சிம்டம் பிரிவென்டர்? கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க யோசிங்க உங்களோட மைண்டுக்கு போட்டு. சிம்டம் பிரிவென்டர்ண்டா என்ன, சிம்டம் ரிலீவர்ண்டா என்ன? நான் கேட்கிறேன், ஜஸ்ட் அதுல இங்கிலீஷ் டேர்ம்ட மீனிங் என்னன்னு நீங்க யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து யோசிங்க. ஓகே, வருதா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் விளங்குதா? இல்ல இல்ல ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு மைண்ட் செல்லுதா? அப்படி சொல்றேன்னா நீங்க இருக்கிற கண்டிஷன் வந்து வீக். ஏன்னா இந்த இயர் எண்ட்ல எக்ஸாம் சிட் பண்ணணும் இல்லையா? அப்படி இருக்கிறனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். சரியா? சிம்டம் ரிலீவர், சிம்டம் பிரிவென்ட், இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே இந்த பாடத்துல எங்களுக்கு மிச்சம் முக்கியமான விஷயம். சரியா? சிம்டம் ரிலீவர்னு சொன்னா அந்த கண்டிஷனை இல்லாமல் ஆக்குறது, கம்ப்ளீட்டா அது எங்களுக்கு சுகமாக்குறது, நோய்க்கு நிவாரணி மாதிரி. நோய் நிவாரணி சிம்டம் ரிலீவர். பொறுத்தருக்கு நல்லா மூச்சிருக்கேல, அதுக்குரிய நோய் நிவாரணி தான் சிம்டம் ரிலீவர்னு சொல்றது. அப்ப என்ன செய்யற, ஒரு பீட்டா பிளாக்கர் சால்புட்டமோல கொடுக்குறாங்க, இன்ஹேல் பண்றாங்க, நிபியூலைஸ் பண்றாங்க. சோ அது வந்து என்ன, ஒரு சிம்டம் ரிலீவர். சரியா? சிம்டம் பிரிவென்டர்ன்றது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். சிம்டம் பிரிவென்டர் மீன்ஸ் வந்து நோய் தடுப்பு. சரியா? நோய் தடுப்பு. இப்ப அந்த ஆளுக்கு அந்த டைம்ல அவங்களோட வீசிங் பிரச்சனையோ மூச்சுடுக்க இல்லாத பிரச்சனையோ தீர்த்தாச்சு, அதுக்குரிய மெடிசின்ஸை கொடுத்து தீர்த்தாச்சு. ஆனா அது ஜஸ்ட் அந்த டைமுக்குரியது ரிலீவ். ப்ரிவென்டர் மீன்ஸ் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஸ்டீராய்டை கொடுத்தோம், எங்களுடைய ஆவேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆர் பிளாக்ஸ் இதை இது பண்றது தொடர்ந்து யூஸ் பண்ண கொடுக்கறது. சரியா? அது வந்து நோய்க்கான நிவாரணி இல்லை. விளைச்சா? அது வந்து நோய் நிவாரணி அல்ல. அது வந்து நோயை கியூர் பண்றோம்ல, நோய் தடுப்பு. மறையா இன்னொரு டைம் அது மாதிரி மூச்செடுக்க இல்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது. சோ தட் நாங்க என்ன செய்யறோம், சிம்டம் ரிலீவரை கொடுக்குறோம். சரி சரி, சிம்டம் பிரிவென்டரை கொடுக்குறோம். மர அந்த மாதிரி மூச்செடுக்கலாம், மூச்சு திணறல் இப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்ஹேலர் தொடர்ந்து கொடுக்குறோம். அந்த இன்ஹேலர்ல நீங்க பாத்திருக்கீங்களா, இன்ஹேல் யூஸ் பண்றாக்க ரெண்டு மாதிரியான இன்ஹேல் யூஸ் பண்றாக்க இருப்பாங்க. ரெண்டு ரெண்டு டைப். சரியா? சில பேரு மேபி ஒன்றே கொடுத்திருக்கும், அது கண்டிஷனை பொறுத்து. சரியா?
அதுல உங்களுக்கு விளங்கும். எஸ்தலீன் சால்பியூட்டமோல்ன்ற இன்ஹேலர் கொடுக்கறது வந்து சிம்டம் ரிலீவரா அந்த டைம்ல ஏலா மூச்செடுக்கேலா உடனே கொடுக்கறது. அத நீங்க பாருங்க, அப்படி யூஸ் பண்ற ஆட்கள்னா மூச்செடுக்க இயலாத நிலைமை வந்தால் மட்டும் பாவீங்கன்னு டாக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு இன்ஹேலர்ஸ் கொடுத்திருப்பாங்க, டெய்லி நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த டெய்லி யூஸ் பண்ணுன்றது அதுதான் என்ன சிம்டம் ப்ரிவென்ட், அது வராம தடுக்கிறது. ஆனா எங்கட ஆட்கள் எப்படி தெரியுமா, வேற லெவல் ஸ்மார்ட். சரியா, இங்க நாங்க மெடிசன் நாங்க கொடுக்குறோமே, இன்னலஸ் நீங்கள்ட்ட செரஃப்லோ, பெக்லேட், எஸ்டலின், ட்ரை பவுடர் இன்னலஸ் நிறைய இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மோஸ்ட்லி எல்லாரும் இருக்குது. சரியா, இங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்ல, அவங்க என்ன எங்களை விட ஸ்மார்ட். எப்படின்னா அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் சிம்டம் ரிலீவரை கொடுக்கறது வந்து குறையும். அப்படின்னா அது தேவைப்பட்டா மட்டும் பாவிக்க தானே கொடுக்கறது, தேவைப்பட்டா மட்டும்தான் அவங்க பாவிக்கணும். நாங்க சிம்டம் ப்ரிவென்டரை கூட கொடுப்போம். ஏன்னா அது டெய்லி பாவிக்கணுமே, 2 மாசம் வேணா 2 மாசம் யூஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் மேபி 2 கொடுப்போம். ஆனா எங்கட ஆட்கள் என்னண்டா, அந்த குயிக்கா எது கிடைக்குதோ, குயிக்கா எதுல ரிலீஃப் கிடைக்குதோ அதுக்கு பின்னால ஓட்டுறதுதானே எங்கட சமூகம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த சிம்டம் ரிலீவரை தொடர்ந்து பாவிக்கிறோம். சிம்டம் ரிலீவரை பாவிச்சுண்டு உங்களுக்கு விளங்குதா, நான் சொல்ற விஷயம் விளங்குதோ தெரியும். அந்த பிரச்சனை தீராது. ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன். இப்ப தலைவலி வந்தா பெனடால் போட்டா அந்த பெயின் ரிலீஃப் ஆகும். சரி, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தலைவலின்னா அது அதுக்கான ரீசன் இல்லை, மேபி அது வேறுண்டாக இருக்கு. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அது பெயின் கில்லர் கொடுத்தா டெம்பரரி, அந்த மாதிரியான ஒரு டெம்பரரி தான் என்ன இந்த சிம்டம் ரிலீவர் என்று சொல்றது இந்த விஷயத்துல. ஆனா எங்கட ஆட்கள் இருக்கே அதை விளங்கப்படுத்துறது கவுண்டர்ல இது ஒரு நேரம் சொல்லி கொடுக்கணும். சில பேர் விளங்கெடுப்பாங்க, சில பேர் இல்ல இல்ல எனக்கு அந்த ப்ளூ கலர் தான் வேணும். சல்பிட்டமால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மோஸ்ட் இந்த ப்ளூ கலர் இன்ஹேலர்ஸ்ல தான் வரும். சரியா, இந்த கொஞ்சம் இருங்க, காட்டுறேன். அதுதான் வேணுமென்று கேட்பாங்க, அதுல ஒன்றும் போதா அவங்களுக்கு. டாக்டர்ஸ் போட்டுக்கிறதே எஸ்ஓஎஸ் தேவைப்பட்டால் மட்டும் ஆவீங்க. சரியா, ஆனா எங்கட ஆட்களுக்கு அது சரி வரவே சரி வர, அதுலதான் கூட கேட்பாங்க. சிம்டம் ப்ரிவென்டர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இது சிம்டம் ரிலீவர். சரியா, சிம்டம் ப்ரிவென்டர்ல 2 3 டைப் இருக்குது. எங்கடவங்களுக்கு அது சரி வரா, ப்ரிவென்டர் அளவுக்கு பொறுமையும் இல்லை, அதை விலங்கெடுக்கிற அளவும் இல்லை. தெரிஞ்சா யாருக்காச்சும் சொல்லிக் கொடுங்க. சரியா, அது இல்ல, அதை நீங்க அந்த டைம் ரிலீஃப் பயன்படுத்தணும். மற்றபடி இதை நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சரியாகும் என்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். சரியா, சோ வந்துட்டு இப்ப நம்ம சிம்டம் ரிலீவர் என்று பாக்குற நேரம் இதுக்குள்ள வரக்கூடிய ஆட்கள் வந்து யார் யாரு, பீட்டா அகோனிஸ்ட். சரியா, பீட்டா 2 ரிசெப்டர் ஸ்டிமியூலன்ஸ். சரியா, இவங்க மெயினானது. பீட்டா 2 ஒன்றை நான் மென்ஷன் பண்றேனே இந்த இடத்துல, ஏன்னா எங்களுடைய சுவாசப்பாய் எங்களுடைய இதுல இருக்கக்கூடிய வந்து பீட்டா 2 ரிசெப்டர் தான் இருக்குது. பீட்டாலையும் 2 ரிசெப்டர் டைப். சரியா, அவங்கள தோன்ற ஆட்கள் இந்த மெடிசின்ஸ் வந்து ரிலீவர், உடனே அதுக்கு தீர்வு தரக்கூடியது. தென் மீத்தாசாந்தீன்ஸ்ல யாரு வந்தாங்க, தியோஃபிலின், டெரிஃபிலின், அமைனோஃபிலின் குரூப்ல வந்த ஆட்கள். தென் ஆன்டி மஸ்கரினிக் இன்ஹேலர்ஸ், இவங்க வந்து சிம்டம் ரிலீவர். உங்களுக்கு நான் இந்திய சொல்ற ஞாபகம் வைங்க, நீங்க இதை பாடமாக்கி சரி கட்டாயம் ஞாபகம் வைக்க வேணும். விளைச்சா, இதாக முக்கியமான ஒரு சிம்டம் ரிலீவர் என்ற விஷயம் மைண்ட்ல போகலண்டா பாடமாக்கி சரி நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம், ஸ்கிப் பண்ணேலா. விலகுதா, சரியா. ஓகே, அடுத்தது வந்து ஓ சாரி, அடுத்தது வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணி இல்ல, என்ன சிம்டம் ப்ரிவென்டர்ஸ். அப்போ இதுல இன்க்ளூட் பண்ணி இல்லாமல் இருக்காது. ஓகே, பின்னாடி ஒரு சார்ட் இருக்கு. இந்த பாருங்க, சிம்டம் ப்ரிவென்டர்ஸ்.
ப்ரிவென்டர்ஸ் என்று வார நேரம் அதுல வரக்கூடியது corticosteroids, தென் மாசல் ஸ்டெபிலைசர்ஸ், glucotrine antagonist. சரி, அதுக்கு 3 குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் வருது, இதுக்கு 3 குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் வருது. சரியா? சிம்டம்ஸ் ரிலீவர்ஸுக்குள்ள வர ஆட்கள் ஞாபகம் மூட்டி பாருங்க மருக. பீட்டா 2 adrenergic agonist, methyxanthines, தென் antimuscarinic ரிசெப்டர்ஸ், சாரி இன்ஹேலர்ஸ். சரியா? சிம்டம் ப்ரிவென்டர்ஸுக்குள்ள வரக்கூடியது corticosteroids, மாசல் ஸ்டெபிலைசர்ஸ், லிகோட்ரைன் ஆன்டகோனிஸ்ட். பயப்பட வேணாம், நாங்க பீட்டா 2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் அண்ட் ஸ்டிமுலன்ட் சேம் ரெண்டுமே சிஎன்எஸ்ல எகெயின் பேசுவோம். தென் ஸ்டிராய்ட் இங்க வருது இல்லையா, நாங்க தனியொரு பாட்டாவே ஒரு ஸ்டீராய்டை பத்தி ஃபுல்லா செய்வோம். அதுல வரக்கூடிய ஒன்றுதான் corticosteroids. சரியா? சிலது எகெயின் அண்ட் எகெயின் சம்பந்தப்படும் ஒவ்வொரு பார்ட்ஸ்ல டிபெண்ட் ஆகுது. சரியா? ஓகே, இப்ப நாங்க கேள்வியில முதலாவது ஸ்டெம்மை பார்ப்போம். முதலாவது சொல்றது ஃப்ளோட்டிகசான் இஸ் a preventer medication. True or false? ஃப்ளோட்டிகசான் எதுக்குள்ள வரக்கூடிய ஆட்கள்? ஆ, ஃப்ளோட்டிகசான் இதுல வரக்கூடியது. ஆ, ஃப்ளோட்டிகசான் எதுல வருது? Symptom preventers. சிம்டம் ப்ரிவென்டர்ஸ் எந்த குரூப் ஆஃப் மெடிசின்ஸ்ல வருது? Corticosteroids. கார்டிகோஸ்டிராய்டு, குளுக்கோகார்டிகோஸ்டிராய்டு பாருங்க. பிரெட்னிசலோன் ஓரல் மட்டும், ஹைட்ரோகார்டிசோன் இன்ட்ரவீனஸ் மட்டும், நாடிக்குழா மட்டும், பெக்லமெத்தசோன் இன்ஹேலர்ஸ், பியூடிசனைடு இன்ஹேலர்ஸ், தென் ஃப்ளூட்டிகசான் இன்ஹேலர்ஸ். சரியா? இவங்க எல்லாம் தான் குளுக்கோகார்டிகாய்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள். அகெயின் நீங்க இதையும் பாடமாக்கி சரி ஞாபகம் வைக்கணும். ஈவன் திஸ் ஒன் ஆல்சோ என்ன பாடமாக்கி சரி ஞாபகம் வைக்கணும். பிரெட்னிசலோன்டா வாய் மூலம் கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ். சரியா? ஹைட்ரோகார்டிசோன்டா எங்கிட்ட நாளங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஐவியில கொடுக்கக்கூடிய உண்டு. தென் இந்த மூணும் வந்து இன்ஹேலஸாக வரும். பெக்லோமெத்தசோன், பியூடிசனைட், ஃப்ளூட்டிகசோன். சரியா? இவங்க 3 பேரும் இன்ஹேலஸாக வரும். சரியா? சோ நீங்க குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்ற விஷயம் தெரியணும், அது வந்து சிம்டம் ப்ரிவென்ட்ன்ற விஷயம் தெரியணும், தென் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் தெரியணும், தென் அதை என்ன வேயில பாடிக்குள்ள இன்டேக் பண்ணப்படுதுன்ற விஷயம் தெரியணும். பிரெட்னிசலான் என்றா வாய் மூலம் டேப்லெட், இது வந்து இன்ஜெக்ஷன், இது வந்து இன்ஹேலர்ஸ். நான் இப்ப காட்டினேன் இந்த சில நாங்க மூச்சு இது பண்ற மெஷின் சொல்லி மூச்சுக்கு ஹெல்ப் பண்ற. சரியா? இவங்க தான் இதுக்குரிய எக்ஸாம்பிள். சோ தட் முதலாவது ஸ்டெம்முக்கான ஆன்சர் என்ன? ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போற இது ஒரு கேள்வி செய்ய போற டைம் வந்து 2வதுல போகாது இல்லையா? நாங்க இது பண்ண போற எல்லா கேள்வியும் இதே மாதிரி பார்க்க போறோம்ல. ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஓட்டுறது கொஞ்சம் கூடயா பேசுவோம். சரியா? அடுத்தது அகெயின் salmeterol இஸ் a long acting beta 2 agonist. சரியா? அகெயின் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. சரியா? சால்மெட்ரோல் என்றது ஒரு பீட்டா ஸ்டிமியூலண்ட், பீட்டா அகோனிஸ்ட் என்ற விஷயம் முதலாவது தெரியும் தானே? ஏ, சால்மெட்ரோல் ஒரு பீட்டா அகோனிஸ்ட் என்ற விஷயம் முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அது லாங் ஆக்டிங்கா ஷார்ட் ஆக்டிங்கான்ற விஷயத்த பார்க்க இயலும். சரியா? இத பாருங்க, பீட்டா 2 அகோனிஸ்ட்ல உங்களுக்கு பார்க்கலும் 2 விஷயமா எங்களுக்கு இது நான் பிரிக்க போறோம். பீட்டா 2 அகோனிஸ்ட்ல பீட்டா 2 அகேனிஸ்ட் எடுத்தோம்னா எங்களுக்கு அகெயின் அதான் ஷார்ட் ஆக்டிங் அண்ட் தென் லாங் ஆக்டிங் அப்படி சொல்லலாம். சரியா? ஷார்ட் ஆக்டிங் ஒரு குயிக் ரிலீஃப். சரியா? ஒரு 30 மினிட்ஸுக்கான ரிலீஃபுக்கு மாதிரி
கிட்டத்தட்ட கொடுக்கறத நாங்க சொல்றது ஷார்ட் ஆக்டிங். சரியா? லாங் ஆக்டிங் டிசைன்னா கூடையா லாங் லாஸ்ட் ஆகும் அது டேஷ். சரியா? அப்ப ஷார்ட் ஆக்டிங்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க வேறையா தெரியணும் பீட்டா ஸ்டிமுலன்ஸ்ல. அகெயின் லாங் ஆக்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க வேறையா தெரியணும். ஷார்ட் ஆக்டிங் குயிக் ரிலீஃப் உடனே நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா சால்பியூட்டமால். அதாவது நாங்க அதுக்கு பிராண்ட் நேமா சொல்றது அஸ்கலீன். சரியா? அது கொடுக்கப்படுது. சரி, லாங் ஆக்டிங் டிசைன்னா கொஞ்சம் அது எடுக்கிறது டைம் ஒர்க் ஆகிறது டைம் எடுக்கும், ஆனா நிறைய நேரத்து இருக்கும். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கேட்டா சல்மெட்டரால் ஃபார்மெட்டரால். விளங்குதா? சல்மெட்டரால் ஃபார்மெட்டரால். சில பேர் இதுக்கெல்லாம் என்னடா ஒரேடியா பாடமாக்குறான்னு. கொஞ்சம் பரவாயில்ல, டைம் எடுத்தது சரி பாடமாக்கு. என்ன இது கட்டாயம் தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம். சரியா? சோ தட் இங்க கேட்டுக்கிற கேள்வி என்ன? இங்க கேட்டுக்கிற கேள்வி என்ன? Salmeterol is a long-acting beta-2 agonist. என்ன மாதிரி லாங் ஆக்டிங்கா ஷார்ட் ஆக்டிங்கா? Long acting. ஆ, Long acting. லாங் ஆக்டிங் அது வந்து ட்ரூ. நான் உங்களை இதுல பார்க்கலாம். சால்மெட்ரோல் என்று சொல்றது லாங் ஆக்டிங்ல வரும். சரியா? அடுத்தது பாருங்க. oral prednisolone should be avoided in acute asthma in patients already on inhaled steroid. இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கா? எனக்கு என்ன கிட்டத்துல ஞாபகம், எங்க உமக்கு நல்ல எந்த உமக்கு சொந்த உமக்கு நல்ல வீசிங் வந்து இது முன்னால இன்ஹேலர்ஸ் ஒன்றும் அப்படி யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு டாக்டர் வந்து இன்ஹேலர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண சேம் டைம் பிரெட்னிசலோனும் கொடுத்திருந்தாங்க. பிரெட்னிசலோன்ன்றது ஒரு டைப் ஆஃப் corticosteroid. தென் இன்னும் இதுல கொடுக்கக்கூடிய ஸ்டெராய்டா செரஃப்லோ இன்ஹேலர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ செரஃப்லோன்னு சொல்றது அகெயின் அது ஒரு என்ன ஒரு ஸ்டெராய்ட். சரியா? அப்ப இந்த இதை கொடுக்குற நேரம் ஓரல் பிரெட்னிசலோனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது அப்படி இல்லை, தாராளமா கொடுக்குறாங்க, அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஸோ அது ஃபால்ஸ் தான். விலங்குதான். ஏண்டா எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க ஓரல் பிரெட்னிசலோன் மித்தாய் பிரெட்னிசலோனோட சேர்த்து இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஏன் அந்த பிரச்சனையா பார்க்க போற? ஓகே, நான் ஓரலா கொடுக்கக்கூடிய டேப்லெட்டும் ஒரு கோர்டிகோஸ்டெராய்ட், அடுத்து வந்து இன்ஹேலரும் ஒரு கோர்டிகோஸ்டெராய்ட், ஸோ தட் லஞ்ச் ஆயிருமா ஓவர்டோஸ் ஆயிருமா அப்படி யோசிப்பீங்களே. சரியா? ஆனா அப்படி அப்படி இதாக தேவையொன்றில்லை, தாராளமாக கொடுக்க இயலும். அது ஓவர்டோஸாக நஞ்சார சான்ஸ் குறைவு. சரியா? ஸோ தட் அது வந்து ஃபால்ஸ். அகெயின் பாருங்க, பெக்லமெத்தசோன் இஸ் அ இன்ஹேல் corticosteroid. இப்போ நான் காட்டினேன் இன்ஹேல் corticosteroidக்கு என்ன எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். இன்ஹேல் corticosteroidக்கு உங்களுக்கு ஞாபகம் பிரெட்னிசலோன் வாய் மூலம் கொடுக்குற, தென் ஹைட்ரோகோர்டிசோன் இதுல இன்ட்ரவீனஸ்ல கொடுக்குற, தென் மிச்சமுள்ள எல்லாமே என்னதுல வருது? இன்ஹேல் corticosteroidல வருது. சரியா? ஸோ பெக்லமெத்தசோன் இன்ஹேல் corticosteroidன்றது ட்ரூ. ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு ஸ்டெம். சால்பியூட்டமால் இஸ் known to cause tachycardia. அது என்ன tachycardia என்ன? ஹார்ட் ரேட் குறையுது. Heartbeat ஆ good. ஹார்ட் ரேட் கூடும். சரியா? ஹார்ட் ரேட் குறையுது நாங்க என்ன பேர் சொல்றோம்? பிரடிகார்டியா. Tachycardia. பிரெடிகார்டியா. சரியா? இப்ப சொல்றாங்க சால்பியூட்டமால் இஸ் known to cause tachycardia. என்ன நினைக்கிற? ஹார்ட் ரேட்டை கூட்டுமா குறைக்குமா இவங்க? Good. ஹார்ட் ரேட்டை கூட்டும். ஏண்டு சொன்னா
என்ன சல்பியூட்டமோல்ன்ற ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்க பீட்டா ரிசெப்டர்ஸ்ல. இப்போ நாங்கள் பீட்டா பிளாக்கர் ஒன்று கொடுத்திருந்தா, அதை கொடுத்திருந்தா மேபி இதை குறைக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ சல்பியூட்டமோல் சல்பியூட்டமோல் என்று சொல்ற கட்டாயம் டக்கிகார்டியா ஹார்ட் ரேட்டை கூட்டும். ஏன்னு சொன்னா அடுத்த இன்னொரு விஷயம் நீங்க தெரியணும். பீட்டா டூ ரிசெப்டர்ஸ் எங்க லங்ஸ்லயும் இருக்குது. சேம் வே பீட்டா ஒன் ரிசெப்டர்ஸ் ஹார்ட்லயும் இருக்குது. நான் கொடுக்குற மருந்து ஓகே லங்ல இருக்கிறதுல மட்டும்தான் நான் போய்த்து வேலை செய்யும் அப்படிலாம் இல்லை. அப்படி மருந்து இல்லை. சரியா? இதுல கொஞ்சோண்டு போய்த்து ஹார்ட்லயும் வேலை செய்யுது. ஸோ அதோட ஸ்டிமுலேஷனையும் கூட்டுது. விளைவா என்ன நடக்கலாம்? டெகிகார்டியா கண்டிஷன் வரலாம். ஹார்ட் ரேட் கூட கூட இஷ்யூஸ் வந்து வர ஏலும். சரியா? ஓகே ஸோ தட் டகிகார்டியாவை உருவாக்கும் சொல்றது ட்ரூ. சரியா? ஓகே அந்த கேள்வி சரி. ஓகே அடுத்த கேள்வி டைம் தானே. ஓகே 2000 ரிகார்டிங் ஏர்செல் ஃபார் இன்ஹலேஷன் அதுவும் வேணாம். அது ரெண்டுமே இது ஏர்செல் ரிலேட்டடாக வருது. நாங்கள் பார்ப்போம் மெதுவா. ஓகே இது செய்வோம். ரிகார்டிங் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் bronchial asthma. இதுக்குரிய கேள்வி நீங்க ஆன்சர் செஞ்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. 2018 November 38.
ஓகே, ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. கொஷனை மாத்திக்கிட்டு ஒன்றும் செய்யலே. இந்த நாங்க 2018 நவம்பர் 30 தான் பார்க்க சொன்னேன். இது கொஞ்சம் இன்ஹேலர்ஸோட பேஸ் பண்ணி வரது நான் அடுத்த கிளாஸ்ல செய்றேன். சரி, கொஞ்சம் இது ஃப்ளூவெண்ட் ஆயின போறது கொஞ்சம் லாஸ்ட் பார்ட்ல வர மாதிரியான உண்டு. ஓகே, நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, பாருங்க. ஆஹ், ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. இந்த 2018 நவம்பர் 38 ஒருத்தர் அதை ரீட் பண்ணுங்க இந்த கொஷனை. குயிக்கா ரீட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் செய்யணும், அப்பதான் எங்களுக்கு இதை பாட்ட முடிக்கல. ரீட் பண்ணுங்க ஒருத்தர். Regarding drugs used in bronchial asthma, A. Short-acting beta-2 adrenoreceptor agonist are the drug of choice for acute asthma attack. B. Inhaled steroid reduce airway inflammation. C. Antihistamine have bronchodilator properties. D. Salmeterol is a long-acting beta-2 adrenoreceptor agonist. E. Ipratropium bromide is a leukotriene receptor antagonist. ஓகே, சரியா? அகெயின் எதை பத்தி கேக்குறாங்க? ரிகார்டிங் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் bronchial asthma. தியரி நோட்ஸ்ல காட்டன் எம்ஃபிசிமா, bronchitis, ஹெமாந்திரமிரன்சி டேர்ம்ஸ் இல்லையா? அது வந்து நாங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், என்ன உங்களோட தெளிவை கொடுக்கறது. ஆனா கேள்வி நேரம் அதுல மெயின் ஃபோக்கஸ் இல்லை. ஸோ நாங்க எதை கூடியா படிக்கணுமோ அதை படிச்சா சரி. சரியா? ரிகார்டிங் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் bronchial asthma. சரியா? முதலாவது சொல்றாங்க
Short acting beta 2 adrenoceptor agonists are the drugs of choice for acute asthma attack. சரியா? இப்போ நான் சொல்ற நேரமே உங்களுடைய மைண்டுக்கு வந்துடணும் இல்லையா? பீட்டா டூ அட்ரோனோசெப்ட் அகோனிஸ்ட் அண்ட் வார நேரம் ஷார்ட் அண்ட் தென் லாங் ரெண்டு ஈக்குறன்ற விஷயம் முதலாவது வந்துடணும் கட்டாயம். சரியா? அண்ட் தென் ஷார்ட் ஆக்டிங் என்று சொல்ற நேரம் மெயினா சால்பியூட்டமால் சொல்ற நேரமே சால்பியூட்டமால் வந்துடணும். இது இல்லாம ஆல்பியூட்டரால் இந்த மாதிரி இருக்குது. நீங்க ஃபேமஸா சால்பியூட்டமால ஞாபகம் வைங்களேன், அது போதும். ஷார்ட் ஆக்டிங் பீட்டா அட்ரோசெப்டர் ஸ்டிமுலன்ட்ல அகோனிஸ்ட் வாரன்னு சால்பியூட்டமால் வருது, அந்த விஷயம் தெரியணும். சரியா? தென் லாங் ஆக்டிங்க்கு சால்மெட்ரனால் பியூட்டிசைட் இந்த மாதிரி நிறைய வருது. ஷார்ட் ஆக்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்பியூட்டமால். சரியா? இந்த கேள்வியில சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்குதா? Short acting beta 2 adrenoceptor agonists are the drugs of choice for acute asthma attack. What is drug of choice? Drug of choice என்ன? Drug of choice என்ன? இந்த டேர்ம் தெரியணும். ஏண்டா இதுக்கு மட்டும் வரதில்லை. ஃபார்மகாலஜியில் ஒரு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னா என்ன தெரியாதா? தெரியுது, பரவாயில்ல, தெரியாதுங்க. ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னா என்ன? சும்மா கெஸ் பண்ணுங்க. எந்த ட்ரக்ஸ் தெரிவு செய்வீங்க? மரா சொல்லுங்க. எந்த ட்ரக்ஸை நீங்க தெரிவு செய்வீங்க? அதான் விஷயம். எந்த ட்ரக்ஸ் நீங்க தெரிவு செய்வீங்க அப்படின்னா இது நல்ல சூட்டபிளான ட்ரக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றது. சரியா? இப்ப மெடிசின் செட் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கும். சரியா? இப்ப அஸ்மாண்டு போற நேரம் டாக்டர்கிட்ட போனா ஒருத்தர் நல்லா மூச்செடுக்க இயலாம ஒரு அக்யூட் அஸ்மா அட்டாக் அப்படி சொல்றோம் நாங்க. சரியா? மூச்செடுக்கவே இயலா அந்த மைண்ட்ல மேல போற நேரம் கொடுக்குற மெடிசின் வேற, நார்மலா ஒரு தடவல் காய்ச்சலுக்கு போற நேரம் கொடுக்குற மெடிசின் வேற, தொடர்ந்து அஸ்மா இருக்கிற ஆளு கொடுக்கக்கூடிய மெடிசின் வேற. சரியா? அஸ்மா கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் ஒரு செட் இருந்தாலுமே ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ப ட்ரக் ஆஃப் சாய்ஸ் மாறும். சிறந்த எது கொடுக்கக்கூடியது அப்படின்ற விஷயம் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் சொல்றது. சரியா? அப்போ ஒருத்தர் அக்யூட் அஸ்மா அட்டாக்கோட போனால் பெஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வார நேரம் ஷார்ட் ஆக்டிங் பீட்டா டூ அட்ரினோசெப்டர்ஸ் தான். ஷார்ட் ஆக்டிங்னா குயிக்கா அதோட ஆக்ஷனை காட்டும், குயிக்கா அதோட ஆக்ஷன் இதுவாகும், அதோட ஷட் டவுன் ஆகிறது குயிக்கா ஆயிடும். ஆனா குயிக்கா அதோட ஆக்ஷனை காட்டும். விளங்குதா? குயிக்கா ஆக்ஷனை காட்டுறதால நாங்க சால்பியூட்டமோல் ஷார்ட் ஆக்டிங் அட்ரினோசெப்டர் ஸ்டிமுலன்ஸை நாங்க ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்றோம். எதுக்குரிய ட்ரக் ஆஃப் சாய்ஸ்? அக்யூட் அஸ்மா அட்டாக் வார நேரம் மூச்செடுக்கலாம், நல்ல வீசிங், திணறல் இந்த மாதிரி போனா நீங்க பாருங்க கட்டாயம் சால்பியூட்டமோல குடிப்பாங்க, சால்பியூட்டமோல் இன்ஹேலர்ஸ் குடிப்பாங்க. சரியா? கட்டாயம் அது குடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப உண்மையிலேயே இந்த மாதிரியான டைம்ல சால்பியூட்டமோல் ஆக பொருத்தமான ஒரு மெடிசின். ஸோ அது ட்ரூ. சரியா? செகண்ட் ஒன், இன்ஹேல் ஸ்டீராய்ட் ரிடியூஸ் ஏர்வே இன்ஃப்ளமேஷன். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க இன்ஹேல் ஸ்டீராய்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன? இன்ஹேல் ஸ்டீராய்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்ன? நாங்க பார்த்தோம். இன்ஹேல் ஸ்டீராய்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? மறந்துட்டா? பெக்லோமெதாக்சசான், ஆ ஃப்ளூட்டிகசான். ஃப்ளூட்டிகசான், பியூட்டிசனைட், பெக்லமெத்தசான், இது மூணு தான் இன்ஹேல் ஸ்டீராய்டு. சரியா? இன்ஹேல் ஸ்டீராய்டுன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஹேலர்ஸ் மூலம் அப்படின்னா நாங்கள் டேப்லெட்டாக குடிக்க மாட்டோம். உங்களுக்கு விளங்குதா? எங்களுடைய ஆவேஸுக்கு இன்ஹேல் பண்ற உள் வாங்குற டிரெக்டா எங்களுடைய சுவாச பைக்கு. இப்போ நான் ஒரு டேப்லெட் குடிச்சு பிளட்டு கூட பேத்து ஆக்ஷனை காட்டாம டிரெக்டா என்ன செய்யறோம்? எங்களுடைய சுவாச பைக்கு இன்ஹேல் பண்றோம், உள்ளுக்கு எடுக்கிறது. இன்ஹேல் என்றா இழுக்கிறது, உள்ளுக்கு எடுக்கிறது, மெடிசீனை இன்ஹேல் பண்றது. அப்ப இந்த இன்ஹேல் ஸ்டெராய்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இவங்க மூணு பேர், பெக்லமெத்தசான், பியூட்டிசனைட் அண்ட் தென் ஃப்ளூட்டிகசான். சரியா? இங்க சொல்ற இன்ஹேல் ஸ்டெராய்டு ரிடியூஸ் ஏர்வே இன்ஃப்ளமேஷன். ஏர்வேல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஒரு விதமா வீங்கி
ஸோ அந்த ஏர்வேஸை நரோ பண்ணும், எங்களை இந்த சுவாசிக்கக்கூடிய இந்த வழியை சுருக்கும், சின்னதாக மாற்றும். சரியா? அப்ப அந்த இன்ஹேல் ஸ்டிராய்ட் வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் என்ன செய்யும்? கட்டாயம் அவங்க ரெடியூஸ் பண்ற. சோ தட் அதான் நாங்க டாக்டர்ஸ் அதை கொடுக்குறாங்க திருப்ப திருப்ப. இந்த தொடர்ந்து பேசுங்க வைக்கிற ஆட்களுக்கு இந்த இன்ஹேல் ஸ்டெராய்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற ரீசனே அதுதான். யாவை இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, நல்ல ஒரு நியாயமான அளவு யாவை இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஸோ தட் அவங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸுக்கு அதுல இருந்து கியூர் ஆகலாம். ஸோ இது வந்து கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ட்ரூ. சரியா? மூணாவது சொல்றேன், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ஹேவ் bronchodilator ப்ராப்பர்ட்டிஸ். ஆன்டிஹிஸ்டமின்ஸும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, எவ்வளோ கேள்வி இருக்குன்றதை பொறுத்து தான் அது செய்வோம். சரியா? இல்லைன்னா ஓவராலாக நாங்கள் பாஸ் பேப்பர் ஒன்று செய்கிற நேரம் தான் போகிறதுக்கு இருக்கோம். சரியா? ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஓகே, ஆன்டிஹிஸ்டமின்ஸுக்கான ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. ம் Cetirizine. செட்ரிசின், ஸ்பிரிட்டன். சரியா? இவங்க தான் மெயினான எக்ஸாம்பிள் ஆன்டிஹிஸ்டமின்ஸுக்கு. ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ன்றது ஒரு மீடியேட்டரை இது பண்ணக்கூடிய ஒரு பிளாக் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆன்டிஹிஸ்டமின். ஹிஸ்டமின்ன்றது ஒரு என்ன மீடியேட்டர். சரியா? நாங்கள் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் கொடுக்குறோம், கட்டாயம் நீங்கள் சளியோட போய் பாருங்க, உங்களுக்கு இந்த தன்மையோட போய் பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிரிட்டனோ சிட்ரஸினை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, கட்டாயம் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கு வந்து bronchodilator ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. bronchodilatorண்டா bronchodilation இல்லையா, அங்கிட்ட வாதனால விரிவை கொடுக்கிறது, சோ தட் எங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமத்தை ரெடியூஸ் பண்றது. சரியா? ஆனா இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸுக்கு இந்த bronchodilator ப்ராப்பர்ட்டி இல்லை, அதை விரிய செய்யற ப்ராப்பர்ட்டி இல்லை. அப்ப நாங்க ஏன் கொடுக்குறோம்? அப்பயும் நாங்க சிட்ரஸினை கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி டைம்ல? ஏன் கொடுக்குறாங்க? ஏன் இப்ப நான் சரி bronchodilation ப்ராப்பர்ட்டி இல்ல, அப்படி விரிசீரோட தன்மை அவங்களுக்கு இல்ல, சோ நாங்க ஏன் அப்ப ஏன் டாக்டர்ஸ் அது கொடுக்குறாங்க? சளி இது மாதிரி வந்தா உங்களுக்கு அதை குடிச்சது கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஒன்று ஃபீல் ஆகுது தானே? என்ன ரிலீஃப் அதுல இருந்து வாரு? யோசிச்சுக்கிறீங்களா ஏன் கொடுக்குறன்ற விஷயம்? அது கொடுக்குறாங்க ஏன்டுச்சுன்னா சிம்டம்ஸ், இப்போ ஒருத்தருக்கு நெஸ்மெட்டிக் இந்த மாதிரி தடிமல் இந்த மாதிரி வார வரக்கூடிய சிம்டம்ஸ் ரிலீவுக்காக கொடுக்குறாங்க. என்ன சிம்டம்ஸ் மெயினா நீங்க சொல்லி பாருங்க, மூக்கு வடிகிறது, இங்கிலீஷ்ல சொல்றோம் ரனி நோஸ், இவங்களுக்கு தான் மெயினா செட்ரஸினை பிரிஸ்கிரைப் பண்றோம். சரியா? அடுத்து வந்து ஒரு மாதிரி இச்சிங், அந்த சொரியிற மாதிரி மூக்கரிப்பு, தொண்டை அரிப்பு. சரியா? இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ரிலீவரை கொடுக்கறது தான் என்ன செட்ரஸின். நீங்க எப்போ நினைச்சிட கூட மெடிசின் கொடுக்கறது வந்து அது ஒரு நோய்க்கான தீர்வு, நோயை சுகப்படுத்துற ஓம் கட்டாயம் நோய் சுகப்படுத்தும் தான், ஆனா அது வந்து அதே செய்யறதில்ல. சில நேரம் அந்த சிம்டம்ஸை ரிலீவ் பண்றதால ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு ஆளுக்கு வந்து என்ன செய்யற ஒரு கம்ஃபர்டபுள்னஸை கொடுக்குறேன். ஒரு ஒர்க்ல இருக்கிற ஆளுக்கு ஒரு ஸ்னீசிங்கா இருந்தா ஒர்க்கை பண்ணலாமா? இல்ல இல்ல, அது அந்த ஸ்னீசிங்கை கண்ட்ரோல் பண்றது தான் சிட்ரஸினை கொடுக்குறோம். சிட்ரஸின்னு சொல்றது என்ன? ஒரு ஆன்டிஹிஸ்டமின். சரியா? சோ நீங்க மாறா விலங்கெடுத்துட கூடா, ஆன்டிஹிஸ்டமினா கொடுக்குற இந்த செட்ரஸின் bronchodilator இல்ல, அது வந்து ஒரு bronchodilator இல்லை. விளைச்சா? ஸோ நீங்க பிழையா விலங்கெடுத்துட கூடாது. ஸோ இந்த சி ஸ்டெம் வந்து ஃபால்ஸ். ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ஹேவ் bronchodilator ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது என்ன? ஃபால்ஸ். சரியா? அடுத்தது பாருங்க, salmeterol இஸ் a long acting beta 2 adrenoreceptor agonist. என்ன மாதிரி? salmeterol long or short? Long. லாங், இது என்ன நாங்கள் பேசினது. ஸோ அகெயின் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அது வந்து லாங் ஆக்டிங் தான். ஷார்ட்ல அகெயின் அண்ட் அகெயின் செல்டோம் சால்பியூட்டமால் வருது, சால்பியூட்டமால் தென் எல்பியூட்டரால் இந்த மாதிரி வருது. சரி, இப்டிட்ரோபியம் bromide இஸ் a leukotriene receptor antagonist. True or false? False. False. இப்டிட்ரோபியம் bromide எந்த குரூப்ல வருது? எந்த குரூப் ஆஃப் மெடிசன்? Antimuscarinic. ஆன்டிமஸ்கரினிக். சரியா? இப்டிட்ரோபியம் bromide ஆன்டிமஸ்கரினிக். இப்டிட்ரோபியம் bromide நாங்க கொடுக்குறோம் சில இந்த இதுக்கு. சரியா? ஆனா அது லியூகோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் அல்ல. சோ அப்ப லியூகோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்டுக்கான எக்ஸாம்பிள் யாரு?
Montelcast. மொண்டெலுகாஸ்ட். மொண்டெலுகாஸ்ட் இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். மொண்டெலுகாஸ்ட் வந்து இப்போ ஒரு சளிக்கு பைத்து பாருங்க நீங்க, அது ஒரு 7 days 14 days அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா லியூக்கட்ரைன்ன்றது என்ன? லியூக்கட்ரைன்ன்றது ஒரு மீடியேட்டர். ஸோ அதால வரக்கூடிய எங்களுக்கு கூடிய கம்ஃபர்டபுள் இல்லாதன்மை இல்லாம ஆகுறது லியூக்கட்ரைன் ஆன்டகோனிஸ்ட் கொடுக்குறாங்க. சரியா? 1 week அதை விட கூடயா கொடுக்குறேன். சரியா? ஓகே, அந்த கொஷனும் சரி. இன்ஹேலர் டிவைஸை நாங்கள் அடுத்த இதிலே பார்ப்போம். அகெயின் அடுத்தது இன்ஹேலர் டிவைஸ். ஓகே, 2020 ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான், கொஞ்சம் டைமில் இருக்கிறது. ஸோ இந்த அனாட்டமிக்கல் பார்ட்டை குயிக்காக செய்யுங்க, கொஞ்சம் டைம் தான்.
ஓகே, இந்த கொஷனுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கணும். போட்டுடுங்க. ஓகே, இதை பார்த்தா இந்த இப்ப நாங்க பார்த்த கொஷனுக்கான ஆன்சர் ஈஸியா போயிடும். சரியா, பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ற அளவு கூட இல்லை. சரியா, பாருங்க. கேள்வி என்னன்னா, following are components of the upper respiratory tract. True or false? முதலாவது விஷயம் நீங்க தெரிய வேண்டியது, இந்த anatomical part எடுக்கிற நேரம். சரியா, இங்க upper respiratory tract and then lower respiratory tract, இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. சரியா, என்ன அதுக்கு தமிழ்ல சொன்னோம்னு மறந்துட்டு உண்மையிலே. சரி, இந்த பிக்சரை பாருங்க. இதுல உங்களுக்கு பார்த்ததுமே விளங்கும். இதைத்தான் நாங்க சொல்றது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரியா, தென் இந்த போர்ஷனை தான் நாங்க சொல்றது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரியா, அப்ப அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ள இது என்ன வருது? முக்குத்துவாரங்கள், nostrils, then nasal cavities, pharynx and the larynx. சரியா, இவங்க தான் எங்கட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பார்ட்டுக்குரிய வாரம். சரியா, அந்த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எடுத்தோம்னா எங்கட வாதநாளிக்கு பின்னால வாதநாளியோட சேர்த்து வரக்கூடிய ஆட்களை தான் நாங்க சொல்றது என்ன, லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ட்ரக்கியா வாதநாளி, தென் பிரைமரி பிராங்கி சுவாச குழாய்கள், தென் சுவாச சிறு குழாய் அல்வியோலை. சிம்பிளி இங்க நாங்க லங்ஸ் இன்க்ளூட் பண்றோம். எங்களுக்கு அல்வியோலாய், தென் இந்த எல்லா இதுல இந்த லங்ஸ் டிவைட் ஆகக்கூடிய இந்த சின்ன சின்ன கம்பனன்ட்ஸ் எல்லாமே லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ள வரும். சரியா, நான் இது சொல்ல இந்த மாதிரியான கேள்வி பாரு நேரம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பார்ட்ஸ் இப்படின்னு நீங்க பாடமாக்க ட்ரை பண்ணாம இது மாதிரி ஒரு பிக்சரை பார்த்து மைண்டுக்கு எடுத்து தென் பாடமாக்கும். சரியா, அப்படி பாடமாக்குற நேரம் இந்த மாதிரியான கொஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிளியர் அவுட் பண்ணலாம். மலேஷா, மெயினா nasal cavity, pharynx and larynx, those are upper respiratory tract parts, and then lower respiratory tract parts are trachea, primary bronchi and then lungs. இவங்க வருவாங்க. சரியா, இப்ப பார்க்கலாம் எங்களுக்கு கேள்விய. பாருங்க, following are components of upper respiratory tract. இப்ப நீங்க இந்த பிக்சரை பார்த்து ஞாபகத்துல சொல்லுங்க, alveoli upper respiratory tract பார்ட்டா இல்லைன்னா லோவரா? அப்பரோ லோவர்? alveoli எதுக்குள்ள வரும்? அப்பர் பார்ட் ஒரு லோவர் பார்ட்? கட்டாயம் எதுக்குள்ள வருது? லோவர். ஏன்னா லங்ஸ் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? லங்ஸ் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது? ஆல்வியோலாய்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வருது. சோ ஆல்வியோலாய் சுவாச பைகள், சுவாச பை இல்ல, இதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல? என்ன சுவாச பை இல்ல, அதுக்கு என்ன சொல்ற? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த பிக்சர்ல பார்த்தோம். தமிழ்ல வரல. சரியா, செக்ஸா இல்ல. சோ அது வந்து என்னத்துல வரும்? கட்டாயம் லோவர் இதுலதான் வரும், அப்பர்ல வராது. சரியா, ஓகே. தென் அடுத்தது என்ன? லோவர் பிராங்கி. லோவர் இல்ல, இது வந்து லோவர் பிராங்கி. லோவர் பிராங்கிஸ்னா இந்த இதுக்குரிய வாத நாளிகள். சரியா, சுவாச குழாய்கள். சுவாச குழாய்கள் எதுக்கு வரும்? லோவர் பிராங்கிஸ் லோவர் பிராங்கி, எல்லா பிராங்கிஸும் இதுக்குள்ள வருது. எதுக்குள்ள வருது? இவங்க எல்லாம் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பார்ட்டுக்குள்ள தான் வருது. சரியா,
அகெயின் அதுவும் என்ன, ஃபால்ஸ். சரியா? அடுத்தது பாருங்க. சி ட்ரக்கியா, ட்ரக்கியாண்டா வாதனாளி. ட்ரக்கியா எங்க இருந்து வருது? ஆ ட்ரக்கியா எங்க வருது? ட்ரக்கியா ஆல்சோ லோவர் ரெஸ்பிரேட் ட்ராக்ட். ஸோ அகெயின் அதுவும் ஃபால்ஸ். பாருங்க, அனட்டோமியில வந்ததுக்கு எவ்வளவு ஈஸியா கேள்வி வந்திருக்குது. இதுக்காக நாங்க இந்த அனட்டோமியை மொத்தமா படிக்காம போறதா? அது மடத்தனம். அதுக்காக நாங்க இந்த எல்லா அனட்டோமியும் படிக்கணும்னு இருக்கா? அதுவும் மடத்தனம். சரியா? அதான் நான் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பண்றார்கள் ஓகே, நான் இப்ப அனட்டோம் படிக்க போறேன், ரெஸ்பிரேட்டர் இருந்து ஃபுல்லா படிப்பான். ஸ்மார்ட்டா வேலை பார்க்கிறவங்க இந்த கேள்வியில் என்ன வருது, என்னென்ன அனட்டோமிக்கல் பார்ட் தேவை அதை இன்க்ளூட் பண்ணி வச்சு படிச்சுட்டு போயிருவாங்க. சரியா? இந்த நேரமே நான் சொல்றேன்டா, ஒரு ஒரு பர்சனல் அட்வைஸ், எல்லாம் கிளியரா இப்படித்தான் பெர்ஃபெக்டா போன் பண்ணி பார்க்க வேணாம். போற ஃப்ளோல பாருங்க, அதுக்குள்ள நீங்க பெர்ஃபெக்டா உருவாக்கிக்கோங்க. சரி, அப்படியா இருந்தா நீங்க ஸ்மார்ட்டா வேலை நிறைய பார்த்துட்டு போகலாம். விளங்குதா? தென் டெர்மினல் bronchioles. டெர்மினல்னா முனைவுக்குரிய சுவாச குழாய்கள். அகெயின் முனைவுக்குரிய சுவாச குழாய்களும் எங்க வருது? லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரியா? அகெயின் அதுவும் அதுவும் வந்து என்ன, ஃபால்ஸ். சரியா? அடுத்தது அடுத்தது பாருங்க, பரானேசல் சைனசஸ். சைனசஸ் எங்க இருக்கு? சைனசஸ் எங்க? சுவாச தொகுதிக்கே சம்மந்தம் இல்லை சைனசஸ்ன்றது. சைனசைட்டிஸ் அதெல்லாம் எங்க சொல்றோம்? எங்கிட்ட மண்டையோட்டுல இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் தான் பரானேசல் சைனசஸ்ன்றது. சரியா? அது வந்து இந்த சுவாச பைகளுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அகெயின் சோ அதுவுமே ஃபால்ஸ். சரியா? ஓகே. ஓகே, நாங்கள் அடுத்த பார்ட்ஸை இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் மீன் உங்களோட டியூஸ்டே கிளாஸும் போஸ்ட்போன் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் டைம் ஷெடியூல் வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வரும். டியூஸ்டேயுமே உங்களோட கிளாஸ் போஸ்ட்போன் ஆகிட்டு பார்ப்போம். கட்டாயம் அடுத்த டியூஸ்டேக்கு முன்னால் ஒரு கிளாஸ் போட பார்க்குறேன். ஷுவர் பண்ணேன், அது அப்படி போடுறேன்னா உங்களுக்கு ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? எப்படியும் கட்டாயம் இன்ஷால்லா அடுத்த டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இருக்கும். உங்களோட மிஸ் ஆன கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டேயும் இல்லை, இப்படி மண்டே அந்த மாதிரி வரும். அடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், தியரி கிளாஸ் ஜாயின் ஆகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் யாராலும் இருந்தால் சொல்லுங்க. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சாட்டர்டே, எனக்கு ஷெடியூல் போட்டது மறந்துட்டு. அது வந்து இந்த வீக் சாட்டர்டே இருக்கு. சரியா? 25th, நாளை 24 தானே, 25th வந்து 8 மணிக்கு இருக்கு. அப்படி இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு இது இருக்கிற ஆட்கள் இருந்தால் ஓரியன்டேஷனில் ஜாயின் ஆக சொல்லுங்க. லிங்க்ஸ் வந்து எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம். கட்டாயம் ஜாயின் ஆகி பார்க்க சொல்லுங்க. ஃபுல்லாக ஃப்ரீ, உங்களுக்கு தெரியும் தானே. இந்த ஓரியன்டேஷனுக்கு வந்து தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு என்ன செய்யலாம்ன்ற விஷயத்த பார்க்கணும். சரியா? இருந்தால் அந்த மெசேஜ் யாராச்சும் இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, கட்டாயம் அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. இன்றைய கிளாஸ் நாங்கள் இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். சரியா? குட் நைட்.